தூய பேரளவு அன்னை ஆலயத்திலிருந்து இசை கடிகாரம் ஒலிக்கும் நேரம். தான் உண்மையில் அன்பு செய்து வருகிறேன் என்கிற திருத்தூது ஊக்கமுறையில் திருத்தந்தை லியோ அவர்கள் அறப்பணிகளை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார். ஏழை எளிய மக்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்றும் அவர்களே நற்செய்தி பணியின் கதாநாயகர்கள் என்றும் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவின் வேறுடைய வாழ்வு என்பது இறைவனோடு ஒன்றிணையும் தருணம், நோன்பிருக்கும் தருணம், அறப்பணிகள் ஆற்றுகின்ற தருணம் என்ற மூன்றையும் உள்ளடக்கியது என்பதை மனத்தில் கொண்டு அர்த்தமுள்ள விதத்தில் இத்தவக்காலத்தை கொண்டாட முன்வருவோம். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். அருள்நிலைத்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார்த்தை மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள்நிலைத்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேசப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, ஒரு திருமகன் மனிதராகவே உடைய வானத்துக்கு வழியாக அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிழ்கிற உமது அருளை எங்கள் உள்ளங்களில் உறுதியாக எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்று 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களையும், திருப்பாடுகளின் பயணத்தில் பயணிக்க நீங்கள் பேரன்போடு வந்திருக்கிறதை பார்த்து நான் பிரமித்து போயிருக்கிறேன். உங்களுடைய விசுவாசம் பாடுகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்க வேண்டும் என்று வந்திருக்கிற உங்களுடைய அதீத ஆசை, பேராசையை நினைத்து பார்த்து உங்களுக்காக இந்த தெய்வீக திருச்சிலுவை பாதையிலும் திருப்பலியிலும் ஜெபிக்கிறோம் என்ற உத்தரவாதத்தோடு இந்த முதல் சிலுவை பாதை நாம் ஆரம்பிக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருச்சிலுவை பாதையை பக்தியோடு பங்கெடுக்க நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். முன்னுரை. இயேசு 2005 ஆண்டுகளாய் உலகம் உச்சரித்து வருகின்ற உயிருள்ள வார்த்தை, கால மாற்றத்தில் கூட கரைந்து போகாத வார்த்தை. இவர் காயப்பட்டவர், காயப்படுத்தியவர் அல்ல. பூமியை பிடித்த இருட்டை விரட்ட தன்னை மெழுகாக கரைத்து கொண்டவர், நல்ல ஆயன் நானே என்ற சொல்லின்படி வாழ்ந்தவர், ஆடுகளுக்காய் தன் உயிரை கொடுத்த ஆயன். ஒரு செம்மறி பலியிடப்படும் முன் பழுக்க சிவந்த சூட்டுக்கோலை தாங்குகிறது, அடிபடுகிறது, முடிவெட்டப்படுவதை பொறுத்து கொள்கிறது. ஒரு ஆட்டு கொலைஞனுக்கு விற்கப்படுகின்றது. கடைசியாக அது தன் கழுத்தை அறுத்து இரத்தத்தை வடித்து கொள்ளுகின்ற கத்தியின் குளிரை உணர்கிறது. முதலில் அது சகலத்தையும் துறக்க வேண்டும். அது வளர்ந்த மேய்ச்சல் நிலத்தை விட வேண்டும். தான் உணவருந்தி அனலூட்டப்பட்ட தன் தாயின் மடியையும் தன்னுடன் வாழ்ந்த இதர ஆடுகளையும் விட வேண்டும். இதைப்போன்று சர்வேஸ்வரனின் செம்மறியாக இயேசு அனைத்தையும் துறந்து சகல கொடுமைகளையும் அனுபவிக்க பிலாத்துவின் அரண்மனை முதல் கொல்கத்தா கொலைக்களம் வரை பயணிக்க ஆயத்தமாகின்றார். அவர் நடந்த பாதையினை தியானிக்க கூடியுள்ள நாம் கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் இறைவனை வேடிக்கை பார்க்கும் கூட்டமாக செல்லாமல் அவர் தாய் மரியாவோடு இதயத்தில் சிலுவையின் பாரம் உணர்ந்து அவருடன் பயணிக்க முன் செல்வோம். வாருங்கள். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை கடித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்ச்சி வணங்கி மக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். பிலாத்துவின் விசாரணை தொடங்கியது. இறைமகன் குற்றவாளி இல்லை என்று தெரிந்தும் மக்களின் கூக்குரலுக்கு கட்டுப்பட்டும் தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும் வேண்டி இயேசுவிற்கு மரண தீர்ப்பிட்டு தன் கையை கழுவிக் கொள்கின்றான். ஒரு பலகையினை வரவழைத்து அதில் இயேசு நசரேன் யூதர்களின் அரசன் என்று எழுதுகின்றான். மக்களின் எதிர்ப்பலையினையும் பொருட்படுத்தாது தான் எழுதியதே என்று கூறி இயேசுவை போர் சேவகரிடம் கையளித்து விடுகிறான். கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க. கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே, கலக்கம் ஏன் நெஞ்சமே. கலங்காதே என் நெஞ்சமே. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உன் மகனுக்கு அளிக்கப்பட்ட மரண தீர்ப்பை தியானிக்கிற நாங்கள் வாழ்வில் எத்தனையோ தவறான தீர்ப்புகள் வழங்கியுள்ளோம். அவற்றிற்காக மனம் வருந்தி நல் உள்ளம் கொண்டவர்களாக வாழ வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமக்கிறார். தண்டனை தீர்ப்படைந்த இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகின்றது. கழுத்தில் இயேசு நசரேன், யூதர்களின் அரசன் என்று எழுதிய பலகை தொங்கவிடப்படுகின்றது. இருபுறமும் போர் சேவகர்கள் அணிவகுத்து செல்கின்றனர். இயேசு தள்ளாடி தள்ளாடி நடக்கின்றார். அவர் கீழே விழுந்து விழாவண்ணம் அவருடைய வயிற்று பக்கமாக ஏருக்கு மாறாக கயிறு போட்டு இருபுறமும் போர் சேவகர்கள் பிடித்துள்ளனர். ஊர்வலம் கொல்கத்தாவை சென்றடைய நகர்வலமாக புறப்படுகின்றது. ஜெபம். இறைவா, இக்கட்டான வாழ்க்கை சூழலில் சிக்கி தவிக்கும் நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் நடத்தையாலும் மீண்டும் உமக்கு சிலுவையை தராமல் இருக்க மனம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை தரையில் வீழுகின்றார். யூதர்களின் தொல்லைக்கு தலைவணங்கி துடிக்கும் உடல் நடுக்கம் கண்டு மேனிப்படும் அடிபொறுத்து தள்ளாடி தள்ளாடி தன் சிலுவையுடன் கொல்கத்தா பெற்றெடுத்த கொலைக்களத்திற்கு புறப்படுகின்றார் என் தேவன். வழிகளில் காணப்படும் ஒவ்வொரு குண்டும் குழியும் அவரது தள்ளாடும் பாதங்களுக்கு கன்னி போன்று இருக்கின்றது. அவற்றில் நடக்கும்போது காயங்கள் நிறைந்த திருத்தோள்களும் முள்முடி சூட்டப்பட்ட சிரசும் சித்திரவதைப்படுகிறது. தன் உடல் வலியாலும் சிலுவையின் பாரத்தாலும் முதல் முறை தரையில் வீழுகின்றார். ஜெபம். விண்ணக தந்தையே இறைவா, உன் மகன் காட்டிய பாதையில் பயணிக்கின்ற நாங்கள் எங்களுக்கு எதிராக வரும் இன்னல்களை கண்டு துவண்டு விடாமல் உம்மை பின்தொடர வேண்டிய வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். நான்காம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். மகனின் குரலை கேட்டு மாதா கத்தி குத்தால் தாக்கப்பட்டது போன்று தன் இதயத்தை தாங்கிக் கொண்டு
மகனே என்று கதறுகின்றார். அக்கதறல் ஓநாய் இதயம் கொண்டவர்களை தவிர மற்றவர்கள் இதயங்கள் அனைத்தும் உடைந்து சிதறும் வண்ணம் இருக்கின்றது. மாதாவால் அருகில் சென்று இயேசுவை தேற்ற முடியவில்லை. அதனால் அவஸ்தைப்படும் இரு ஆன்மாக்களும் அன்பை பரிமாறிக்கொள்கின்றன. மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா. ஜெபம். மண்ணுலகில் மனிதனாக உதித்த இறைவா, உம் பிறப்பு முதல் இறுதி வரை உம்முடன் உம் தாய் இருந்ததை போன்று எங்களுடன் எம் தாய்மார்கள் இருக்கின்றனர். அவர்களை மதிக்காமல் பல இன்னல்களை அவர்களுக்கு கொடுத்துள்ளோம். அதற்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னித்து உம்மை போன்று தாயை மதித்து நடக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். படைத்தளபதி இயேசுவின் மீது இரக்கப்பட்டும் இயேசு வழியில் இறந்தால் தன் பதவிக்கு ஆபத்து என்று நினைத்தும் அவ்வழியே வந்த சிரேனே உபோரனாகிய சீமோனை பிடித்து சிலுவை சுமக்க வைக்கின்றான். சீமோன் யூதர்களின் கொலை வெறிக்கு பயந்து சிலுவையை ஏற்றுக்கொண்டாலும் தான் சுமந்து செல்வது இயேசுவின் சிலுவை என்று தெரிந்தவுடன் மகிழ்வுடன் தந்தை மகனுக்கு உதவுவது போன்று பாசமுடன் சுமக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன், என் சகோதரன். ஜெபம். நாடி வந்து உதவி புரியும் இறைவா, நாங்களும் எங்கள் வாழ்வில் உமக்கு உதவிய சீமோனைப் போன்று எங்களுக்கு அடுத்திருப்பவரின் துன்ப காலத்தில் அவர்களுக்கு உதவி புரியும் நல்ல மனம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் மது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். உடல் நொந்தவர்களை ஆறுதலாய் வருடி கொடுப்பது போன்று உள்ளம் நொந்த இயேசுவை, உதிரத்தால் முகம் உருக்குலைந்த இயேசுவை தன் கையில் வைத்திருந்த கைத்துண்டால் துடைத்து விடுகின்றாள். ஆறுதலுக்காய் தன் முகம் துடைத்த அவ்வீர மங்கைக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி கொடுக்கின்றார் இறைமகன். அவள் துடைத்த அத்துகிலில் தன் முகச்சாயலை பதிய வைக்கின்றார். அந்த அலமே
இயேசுநாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஜெபம். இறைவா, துன்பத்தைக் கண்டு தூர ஓடாமல் துணிந்து நின்று அதில் வெற்றி கொள்ளவும் காலத்தை எங்கள் கைக்குள் அடக்கி கருத்துடன் வாழ வழி செய்தருளும். எங்கள் இதயத்தில் இரக்க குணத்தை அளித்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மக்கள் இறைவன் இரக்கத்தில் எத்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, எம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகின்றார். இப்போது மனித பாவங்களின் சிலுவையோடு போராடுகிறார். அவருடைய கழுத்திற்கு முன்னால் தொங்குகின்ற தீர்ப்பு பலகை பார்வையை மறைக்கின்றது. அவரது அங்கியின் முன்பாகம் அவர் குனிந்தபடி நடப்பதால் காலுக்கடியில் அகப்பட்டு அவரை நடக்க விடாமல் தடுக்கிறது. மறுபடியும் அவர் இடறி விழுகின்றார். சிலுவை அவருடைய பிடியிலிருந்து விலகுகின்றது. அவருடைய முதுகில் வலுவாக தாக்கி தரையில் விழுகிறது. அவரோ குனிந்து அதை எடுத்து திரும்பவும் தோளில் வைக்க சிரமப்படுகின்றார். எளியவரின் சீடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் சீடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. ஜெபம். இறைவா, கல்வாரி பாதையிலும் துன்பங்களை எவ்வாறு வெற்றி கொள்வது என்பதை எங்களுக்கு உணர்த்தியுள்ளீர். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடிமைப்பட்டிருக்கும் அடிமை விலங்குகளை உடைத்துவிட்டு உம் வழியில் பின்தொடர வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மக்கள் இறைவன் இரக்கத்தினத்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். 8ஆம் நிலை. எருசலேம் நகர பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழ வேண்டாம். உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் பட்டணத்து மக்களின் பாவங்களுக்காக அழுங்கள். பிள்ளை பேறு இல்லாத பெண்டீரே, கடவுளை துதியுங்கள். ஏனெனில் கடவுளை கொலை செய்வோர் நடுவில் உங்கள் பிள்ளைகள் இல்லை. தாய்மாரே, உங்கள் மகன்களுக்காக அழுங்கள். ஜெபம். ஆறுதலின் நாயகனே, இயேசுவே, உமது துன்ப வேளையிலும் நீர் பிறருக்கு ஆறுதல் கூறி தேற்றினீர். அன்பு மொழி கூறி வாழ்வின் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு வாழ வழிகாட்டினீர். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தில் எத்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.
திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். இந்த முறை அவர் இடறவில்லை, திடீரென ஏற்பட்ட பலக்குறைவினால் விழுகிறார். தலைகீழாய் விழுந்து நிரப்பில்லாத கற்களின் மேல் அவருடைய திருமுகம் மோதி அவர் மேல் விழுந்த சிலுவைக்கடியில் அகப்பட்டு புழுதியில் கிடக்கிறார். போற்று சேவகர் அவரை தாங்க முயல்கின்றனர். ஆனால் அவர் செத்தவர் போல் ஆகிவிட்டதால் அவர்கள் கலக்கமுறுகின்றனர். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஜெபம். விழுந்த மனிதரை தாங்கும் விழுதாய் நாங்கள் இருக்கவும், அழும் சமுதாயத்திற்கு அரவணைப்பு கரம் நீட்டவும், லட்சிய பயணத்தில் கரம் நீட்டவும், லட்சிய பயணத்தில் தொடர்ந்து போராடவும், தடைகள் வரும்பொழுது முடங்கி அடங்கி போகாமல் உன் மகனைப் போன்று எழுந்து பிரகாசிக்கவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தின் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவன. ஆமீன். திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை உரிக்கிறார்கள். அன்னையால் ஆசையாய் தையலின்றி பின்னிய ஆடை உதிரத்தால் உடலோடு ஒட்டியிருக்கிறது. இதை உடலில் இருந்து உரிக்கின்றனர். புண்களுக்குள் புலம்பிக் கொண்டிருந்த குருதி கும்மாளம் போட்டுக்கொண்டு வெளியே வருகிறது. முள்முடி மேல் அழகாக பதிக்கின்றது. நாவு துடித்திட இறைமகன் நிலை குலைகின்றார். தாய் உதிரத்திலிருந்து நிர்வாணமாய் வந்தேன், அவ்வண்ணமே செல்கிறேன் என்று மௌனம் பேசுகிறது. ஜெபம். எல்லாம் வல்ல இயேசுவே, எங்கள் வாழ்வில் பிறருக்காக நாங்கள் அவமானப்படுத்தப்படும் போது உம்மை போன்று பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள தேவையான ஆற்றலையும் சக்தியையும் தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தின் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இப்போது கல்வாரியின் உச்சி தன் வெற்றி பொருளையும் அதன் அணிவகுப்பு மரியாதையையும் பெற்றுக்கொண்டது. உச்சியில் இயேசுவின் சிலுவை நிற்கின்றது.
பக்கங்களில் மற்ற 2 சிலுவைகளும் சுற்றி போர் சேவகர்களும் நிற்கின்றனர். சில போர் வீரர்கள் இயேசுவின் ஆடைக்காய் பகடைக்காய் போடுகின்றனர். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஜெபம். அன்பின் இறைவா, உலக இன்பங்களில் நிம்மதியை தேடி தேடி மன நிம்மதியை இழந்து தவிக்கின்றோம். உமது வார்த்தையிலும் உமது அரவணைப்பிலும் இன்பத்தையும் நிம்மதியையும் தேடும் நல் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மற்ற விசுவாசருடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசு சிலுவையில் தொங்கும் வேளையில் மக்கள், குருக்கள், வேத போதகர்கள், பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர் ஆகியோர் அவரின் போதனையை கிண்டல் செய்கின்றனர். இடது பக்கத்து கல்வன் சிலுவையில் தொங்கியபடியே தொடர்ந்து இயேசுவை நிந்திக்கின்றான். தாய், தந்தையே, தந்தையே, என்னை ஏன் கைவிட்டீர்? தாகமாய் இருக்கிறேன். நிறைவேறிற்று. ஜெபம். என் ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர். நானோ இன்னும் அதை உணராமல் பாவத்திலேயே வீழ்ந்து கிடக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் உம்மை போல் தியாக மனப்பான்மை உள்ளவனாக வாழ எனக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். 13ஆம் நிலை. அன்னை மடியாகிய விளை நிலத்தில் மடிந்த விதை. இதனை மடி மீது வைத்து ஒவ்வொன்றாய் பார்க்கின்றாள். தான் வாரி அணைத்து முத்தமிட்ட முகத்தை தேடுகின்றாள், காணவில்லை. அது அலங்கோலப்பட்டிருக்கின்றது. கலைந்த இரத்தத்தால் அலங்கோலப்பட்ட உடலை சுத்தம் செய்கின்றாள் தாய். இயேசுவின் விலா காயத்தை உற்று பார்க்கின்றாள். அங்கு குத்தி திறக்கப்பட்ட தன் மகனின் இதயத்தை பார்க்கின்றாள். அப்பொழுது அவள் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவுவதை உணருகின்றாள். சிமியோன் தீர்க்கதரிசியின் வார்த்தையினை நினைத்து பார்க்கின்றார் தாய். கண்ணீர் வடிக்கின்றாள். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. ஜெபம். அன்பான இறைவா, ஒரு தாயின் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை உம் தாய் உம் உயிரற்ற உடலை மடி சுமந்து எண்பிக்கின்றார். ஆனால் நாங்கள் எங்கள் தாய்மார்களின் அருமைதனை அறியாமல் அவர்களுக்கு வேதனை மேல் வேதனை கொடுத்து வருகின்றோம். நாங்கள் மனம் மாறி எங்கள் தாயின் நல்லன்பை பெற்ற மக்களாய் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கப்படுகின்றார். இப்போது கல்வாரியில் 3 சிலுவைகளும் நிற்கின்றன. நடுவில் நிற்கும் சிலுவை காலியாயிருக்கிறது. மற்ற 2லும் உயிர் குறைந்து போய் கொண்டிருக்கும் கள்வர் இருவரும் இருக்கின்றனர். இயேசுவை கல்லறையில் வைத்து ஒரு பெரிய கல்லை புரட்டி வாசலை அடைக்கின்றனர். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரே உன் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரே உன் கிருபை போதுமே. ஜெபம். எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி நித்திய ஆனந்தத்தை நாங்கள் அடையும்படி இத்தனை கொடிய பாடுகளைப்பட்டு உதிரத்தை தந்த எங்கள் அன்புள்ள இரட்சகரே, எங்களுக்காக இத்தனை வேதனைகளை இயேசுவுடன் இணைந்து அனுபவித்த எங்கள் நேச மாதாவே, நாங்கள் எங்கள் பாவங்களை எல்லாம் விட்டு பரிசுத்த வாழ்வடையவும் மோட்சத்தில் உங்களிடம் வந்தடையவும் எங்களுக்கு அருளும்படி உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ
திருந்தி